ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura. சீமான் அண்ணன் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. முதல்ல பெரியார் மேடையில இருந்து கிருஷ்ணர் கடவுள் கிருஷ்ணர் என்னென்னலாம் திட்டினார் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு போன வாரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பெரியார் அப்படியே திட்டுறாரு, கிருஷ்ணரை கொண்டாடுறாரு. ஸோ இன்னைக்கு இது 1, நாளைக்கு 2, நாளைக்கு திரும்ப 1ன்னு அவர் பண்ணுறதுல எனக்கு எதுவும் சர்ப்ரைஸே இல்லை. இன்றைய இளைஞர்கள் உதயநிதி பக்கமா திரு விஜய் அவர்கள் அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா திரு உதயநிதி பக்கம் தான் இன்றைய இளைஞர்கள் போவாங்க அதுன்னு ஒரு பேச்சும் இருக்கு. இல்லை நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது தாவேக என்ன சொல்றாங்கன்னா இல்லை இன்றைய இளைஞர்கள் திரு விஜய் அவர்கள் பின்னாடி தான். இது ஃபியூச்சர்ல எப்படி சார்? திமுகவுக்கு உதயநிதி எதிர்க்க விஜய் சார் நிற்கிறது ஏற்க முடியாது. தோக்கம் தெரிஞ்சு எப்படிங்க முடிவீங்க? பிராக்டிக்கலாக தாவேகாவின் எழுச்சி அவங்களோட வளர்ச்சியும் அதிமுகவின் ஒரு வீழ்ச்சி மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. இதனால அது என்ன ஆகும்னு தெரியாது. இத்தனை வருஷம் இல்லாத குறையா புதுசாக கள்ளச்சாராயம் வருது, கஞ்சா வருது, ட்ரக்ஸ் எல்லாம் முதல்வரே போதை இல்லா பாதைக்கு தமிழகம் வாங்கன்னு கூப்பிடுறது, அடிச்சு ஒடிச்சு போதையை தூக்கி உள்ள போடுறது ஒரு வகை. முதல்வரே என்னால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, மக்கள் நீங்க வாங்க போதையில்லா தமிழகம் அமைப்போன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த இவங்க ஆட்சியில் ஏற்பட்ட குற்றங்களுக்கோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஏற்பட்ட குற்றங்களை கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கோ ஒரு சேர யாரை கேள்வி கேட்கணும்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். 2 நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தாவேகா ரொம்ப விமர்சிச்சிருக்காரு. தாவேகானா இப்படி தளபதின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் தான் திரு விஜயை தூக்கி வச்சு கொண்டாடினவர். இன்னைக்கு அவரே இப்படி விமர்சனம் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆதரவாளரா? இல்லை, சீமான் அண்ணன் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. முதல்ல பெரியார் மேடையில இருந்து கிருஷ்ணர் கடவுள் கிருஷ்ணர் என்னென்னலாம் திட்டினார் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு போன வாரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பெரியார் அப்படியே திட்டுறாரு, கிருஷ்ணரை கொண்டாடுறாரு. ஸோ இன்னைக்கு இது 1, நாளைக்கு 2, நாளைக்கு திரும்ப 1ன்னு அவர் பண்ணுறதுல எனக்கு எதுவும் சர்ப்ரைஸே இல்லை. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு 15 வருஷம் அரசியலில். இறுதியாக எனக்கு சீமான் மேலே ஒரு மரியாதை உண்டு, ஒரு களப்போராளி. பட் யதார்த்தத்தை தாண்டி வேறு சில கன்ஃபியூஷன்ஸில் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தனிப்பட்ட விஷயம். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின்னா இருக்கிறது. இன்னைக்கு விஜய் ஒரு நடிகன்னு சொல்கிறாரு. அவர் 32 வருஷமாக நடிகர் தான். கட்சி ஆரம்பிக்கும் போது என் தம்பி என் இளவல் வந்து விட்டான், என்னோடு தோளோடு தோல் நிற்பான். யார் சொன்னது? இன்னைக்கு ஏன் மாற்றி சொல்கிறீங்க? சரி, அது கூட அரசியல் நிலைமை பார்த்துக்கலாம். முதல்வர் சந்திச்சிருந்து தாவேகா தான் ஒரே எதிரின்ற நிலைப்பாட்டில் நாம் தமிழர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம் வருது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஒரு ட்விட்டர்லையோ ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு 8ஆம் கிளாஸ் பையனோ இல்லை 8ஆம் கிளாஸ் பையன் அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு பையனோ ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறது ஓகே, புரிஞ்சிக்க முடியும். அவனோ ஒருத்த தாவேகா பசங்களை அணில் சொல்கிறதோ, பதிலுக்கு இவனுக்கு அவங்கள ஆமைன்னு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அந்த வார்த்தையை, ஆமைன்னு சொல்கிறதோ ஓகே, அவனுங்களுக்கு அவ்வளோதான் அரசியல் புரிதல்னு போகலாம். ஒரு தலைவர் ஒரு மேடையில் அதை குறிப்பிடுறது எந்த அளவுக்கு நாகரிகம்? இது ஒரு மெச்சூரிட்டியா? நீங்களே மெச்சூரிட்டி இல்லைன்னு அந்த பசங்க சொன்னீங்க. அப்போ அந்த தலைவர் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினா சீமானுக்கே ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி வெளிப்படுதுன்னு நம்ம நினைக்கலாமா? ஏன்னா அரசியல் நிலைப்பாடுன்றது ரெண்டாவதுங்க. ஸ்கூல் காலேஜெலாம் சொல்லுவாங்க டிசிப்ளின் கம்ஸ் ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் கோ நெக்ஸ்ட் அப்படின்னு. அரசியலே அப்படி தானே, வாக்கு வாங்கி ஜெயிக்கிறோம் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அரசியலுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. தமிழக அரசியலுக்குன்னு ஒரு பெரிய மாண்பு இருக்குது. எதிரணி தலைவர்களை கூட இப்படி யாரும் விமர்சிச்சதில்லை. கொள்கை கோட்பாடாக போவாங்க. இன்னைக்கு கொள்கை கோட்பாடு ஒரு கூமுட்டு, நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, லாரி இடிச்சிரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காழ்ப்பு, ஒரு வன்மமாக தெரியுது இல்லைங்களா? எனக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, மேபி விஜய் சார் வந்தோடனே நம்ம கூட சேர்ந்துப்பாரு. நான் அவரோட ஓட்டில், ஏன்னா அந்த 2024 தேர்தலுக்கே விஜய் கோட் படத்தில் மைக்கை பிடிச்சி பாடினது அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. என் தம்பி அந்த அன்னைக்கு அவருக்கு மைக் சின்ன ஒதுக்கியிருந்தாங்க, மைக்கை பிடிச்சி எனக்காக தான் ஓட்டு கேட்குறாருன்னு சொல்லி அந்த 8% வாக்கு வாங்கிட்டார். அதில் விஜய் சாருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த வாக்கெல்லாம் அவருக்கு போயிடும். பத்தாக்குறைக்கு தாவேக்கு நாம் தமிழர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் அங்கே போகுது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி நாம் தமிழர்னா அந்த சக்தி அதோட பெரிய சக்தி அதே நிலைப்பாடோட தாவேக்கா வரும்போது இது தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பாதிப்பாக ஏற்படும் போது அவர் வெளிப்படுற ஒரு கோபமாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம அரசியல் தமிழக அரசியலுக்கு ஒரு மாண்பு இருக்குது. அதை தயவுசெய்து யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. சமூக வெளியில் நீங்கள் அம்பலப்படுவீங்க, அதுதான் என்னுடைய கருத்து. எண்ட் ஆஃப் தி டே சீமான் மேலே ஒரு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. அதில் ஒன்று சொல்லுவாங்க, நல்லா பேசுவார், கை தட்டிட்டு போயிடுவானுங்க, ஓட்டு போட மாட்டானுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு. இல்லை திரு தாவேகாக்கும் அதே மாதிரி தான். அது நீங்கள் சொல்லுங்கள், 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுங்கள். அது அப்படி தான் இருந்தால் நான் கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் அதை கன்க்ளூட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் அதை பார்க்கல. தாவேகா அது பார்க்கட்டும், அப்படி தான் நடந்துன்னா சந்தோஷம், நாங்கள் கற்றுக்கிட்டு வளர்ந்துக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் கன்க்ளூட் பண்ணாதீங்க. ஆனால் சீமான் கிட்ட அது ப்ரூவன்.
வருவாங்க, கை தட்டுவாங்க, ஏதோ ஒரு ஜோக்கில் கூட வரும் பாருங்க, திருக்குறள்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ண பிறகு கை தட்டிட்டு போயிடுவாங்க. கருத்து சொன்னீங்க எல்லாரும் கை தட்டிட்டு போயிட்டானுங்க பாருங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா பேசுவார். அதில் அவரோட பேச்சாற்றல் மேலேயோ போராட்ட குணத்து மேலேயோ எனக்கு எந்த மாற்று கருத்தோ இல்லை. நிலைப்பாடு தான் இன்னைக்கு ஒங்கி நிற்கிறாரு, நாளைக்கு அங்கே நிற்கிறாரு. அரசியலில் ஜெயிக்க தான் வந்திருக்காருன்ற ஒரு கேள்வி எழுப்பி விட்டு போயிட்டாரு அவரோட கட்சியிலேருந்து வெளில போன திரு ஜெகதீச பாண்டியன் ஒரு இன்டர்வியூவில். அந்த கேள்வியெல்லாம் நமக்கு இப்போ வருது. ஆமாம் இல்லை, 19 தேனியில் கடைசி நேரத்தில் வேட்பாளரை மாற்றி அதிமுக ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் காரணமோ, 2021 குளத்தூரில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போய் திருவொற்றியூரில் மாறி நின்றுட்டு முதல்வர் எதிர்க்காம போயிட்டாரோ கேள்வி வரதான் செய்யுது. இது வந்து ஃபேக்சுவலாக கண்ணுக்கு எதிர்க்கு தெரியுது. அவர் ஜெகதீச பாண்டியன் சொன்ன பார்த்தா பல இடத்துல இது நடக்குதா அப்படின்னா அப்போ தோத்து ருசி கண்டாரோன்னு இந்த கமெண்ட்ல பசங்க போகிறது உண்மைதானோன்னு டவுட் வருது. சரி சார், அவர் வந்து சீமானவர்கள் வந்து நான் கூட்டணியே போக மாட்டேன்னு சொல்றாரு. அவர் ஆனால் நாளைக்கு தாவேகா கூட கூட்டணி வச்சா இதெல்லாம் வந்து எப்படி சார் சமரசம் ஆயிப்பீங்க? நேற்று இப்படி பேசுனீங்க, நீங்களே சொல்றீங்க. சீமான் நான் சொல்லலைங்க, அவர் சொன்னாரு. ஓகே, சீமானன் தான் சொன்னாரு. இப்பதான் சொன்னேன், இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று மாத்தி பேசுறது அவர் கை வந்த கலை வாய் வந்த கலையா இருக்கு. அதை தான் நான் கேட்கறேன். கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னதும் சீமானன் தான், தாவேக்கா கூட கூட்டணின்னு சொன்னதும் சீமானன் தான், கூட்டணி இல்லைன்னு திரும்ப கூமுட்டுன்னு சொன்னதும் சீமானன் தான். யாரும் தாவேக்கா இவருக்கு ஒரு வரியை கொடுத்து இதுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கறது இல்லை. இவரே பேசி இவரே மாற்றுக்கருத்து பேசிக்கிறார். என் கேள்வி என்னன்னா, கூட்டணி வேணான்றதுக்கு 2 காரணம் இருக்கும். திமுக அதிமுக இல்லை திராவிட கட்சிகள், நான் தமிழ் தேசியம் ஏற்றுட்டேன்ப்பா, திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மதிமுக தேமுதிகலாம் திராவிடம்னு வருது, வேணாம்ப்பா. நான் தமிழ் தேசியம் போகிறேன்னா தமிழ் தேசியத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தமிழ் குடிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ், அவர் என்ன தமிழ் தானே, அவர் தமிழ் சமூகத்தை தானே ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. திருமாண்ணன் தமிழ் தானே, தமிழில் ஆதிக்குடிகள் நீங்கள் சொல்கிற ஆதிக்குடிகள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. வேல்முருகன் அண்ணன் வாடு உரிமை கட்சி, இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அது நீங்கள் வந்து வாசன் அண்ணன்லேருந்து சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம்லேருந்து கட்சி நிலைப்பாடுகளை தாண்டி இந்த மாதிரி தமிழ் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சமூகத்தை காட்டுறாங்க, இல்லை ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. இவங்க கூட நீங்கள் என்னைக்கு பேசுனீங்க? இவங்களெல்லாம் ஒன்று திரட்ட என்னைக்கு முயற்சி பண்ணீங்க? அப்போ தனியாகவே நிற்கிறதுனா இவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். எல்லாரும் வந்தால் நான் அரவணைச்சிப்பேன். அப்புறம் நீங்கள் கூட்டணிக்கு தாவேக்கா வரலன்னு சொல்கிறது ஓகே, அது உங்களுடைய ஒரு நிலைப்பாடு. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்ணுக்கு அப்படி தான் தெரியுதுன்னா ஓகே, அது ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். கூட்டணிக்கே நான் போக மாட்டேன், கூட்டணிக்கு நான் விஜய் சார் வந்தால் போவேன். கூட்டணி இந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு சார்பாக இருக்கவங்க கூட நான் பேச மாட்டேன், ஆனால் நான் வந்து மக்களை வெல்லணும். ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் ஆதரிக்கிறதுனால நான் விஜய் சார் சொல்லலை, நான் விஜய் சார் நாம் தமிழ் பேசல, தமிழ் தேசியத்தை மட்டும் பேசுகிறவங்க கூட நீங்கள் என்னைக்கு கூட்டணி பேசுனீங்க? இங்கே ஒரு மாற்று அரசியல் தமிழ் தேசிய முன்னெடுப்புன்னு என்னைக்கு பேசுனீங்க? ஏன் பேச மாட்டீங்க? இன்செக்யூரிட்டியா இல்லை வேற யார் இங்கே உள்ள வந்தாலும் என்னுடைய மவுஸ் குறைஞ்சிரும்ன்ற பயமா? அந்த ஒரு கேள்வி வருது இல்ல. நான் கேட்கிற மத்த யார், விஜய் சார் விட்டுருங்க சார், அவர் திராவிட தேசியத்துக்கு நான் தான் தலைவர்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறார். இப்ப தமிழ் தேசியத்துல எவ்வளவு கட்டமைப்பு இருக்குங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க? எலெக்ஷன் மாற்றுக்குன்னு வந்துட்டீங்க. இப்போ நீங்க தீகா மாதிரியோ ஆர்எஸ்எஸ் மாதிரியோ நான் எலெக்ஷன் வரல சமூக மாற்றத்து தான் வரனா கதை வேறங்க. நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், வெல்லணும்ன்ற ஒரு முடிவுல இருக்கிறோம். யார் கூடயும் கூட்டணி, இப்போ அவரோட இருக்கிற வாக்கு வங்கிக்கு ஒரு கூட்டணிக்கு போனார்னா அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் காசு பணத்தை பத்தி பேசல, அவர் இத்தனை கணிசமான சீட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை மறுதளிக்கும் போது அப்ப இந்த வாக்கு வங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை நம்பி ஓட்டு போடுற இந்த ஓட்டுகளை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? வெல்லணுங்க, வெல்ல வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு திரும்ப அந்த ஓட்டை வாங்கி அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து டைல்யூட் ஆகி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கும்னா எதுக்கு இந்த அரசியல்ன்ற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். மற்றபடி அவரோட ஸ்டாண்டர்ட் முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் தனி கருத்து, தனி விமர்சனங்கள். இது எதுக்கு இந்த அரசியல் காலத்தில் ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சுட்டு ஏன் மேட்ச் ஆடிக்கிட்டே இருக்கணும்? அப்போ நான் வாடாதீங்கன்னு நான் சொல்ல, ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கண்ணா. நீங்க உங்க சார்பில் உங்க தலைமையிலே ஒரு கூட்டணி அமைங்கன்னா நான் சொல்றேன். ஏன் அதை இத்தனை வருஷமா முன்னெடுக்கவே இல்லைன்றதான் என் கேள்வி. இன்றைய இளைஞர்கள் வந்து உதயநிதி பக்கமா திரு விஜய் அவர்கள் பக்கம் அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திரு உதயநிதி பக்கம் தான் இன்றைய இளைஞர்கள் போவாங்க அதுன்னு ஒரு பேச்சும் இருக்கு. இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இன்றைய இளைஞர்கள் திரு விஜய் அவர்கள் பின்னாடி தான். இது ஃபியூச்சரில் எப்படி சார்? முதல்ல உங்களுக்கு இந்த டவுட் வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. 2024க்கு முன்னாடி 2024 மாநாட்டுக்கு தாவேகாவுடைய முதல் கொள்கை விளக்கு மாநாட்டுக்கு முன்னாடி இருக்கும் கூட எல்லா ஃபோட்டோலையும் முதல்வரும் இருந்தாங்க, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டோட அரசியல் போக்கு மாறி இருக்கு. ஸ்டாலின் வர்சஸ் விஜய், ஓரணியில் தமிழ்நாடுன்ற பேனர்ல அண்ணா கலைஞர் பெரியார் கூட இல்ல, வெறும் முதல்வர் ஸ்டாலின் போட்டோ மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரே அணி, அந்த அணிக்கு ஒரே தலைவன் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு கோர்ட்டும் அதான் சார் சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க சார். முதல்வர் போட்டோ இருந்தா பரவாயில்ல, உங்க கொள்கை தலைவர்கள்லாம் வேணாம். யூ ஆர் மிஸ்டேக்கன். அதாவது இந்த ஸ்கீம் பற்றி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து ஸ்டாலின் பேர், உங்களுடன் ஸ்டாலின்ற மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. அவர் பேரும் ஃபோட்டோவும் இருக்கிறது எந்த வகையில் நியாயம்னு கேட்ட கேஸுக்கு தான் நீங்கள் அது பதில். ஓரணியில் தமிழ்நாடுன்றது திமுகவுடைய ஆக்டிவிட்டி, தமிழ்நாடு அரசோட ஆக்டிவிட்டி இல்லை. அந்த ஓரணியில் தமிழ்நாடு திமுகவின் பட்டத்து இளவரசர்னு சொல்லப்பட்டு துணை முதலமைச்சராக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவரோட ஃபோட்டோ எங்க?
இத்தனை நாள் போட்டீங்களே 200 வெல்வோம் 230 வெல்வோம்னு போட்டு முதல்வர் போட்டோ துணை முதல்வர் போட்டோ தான் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எங்க போச்சு? விஜய் சாருக்கு ஆப்போனண்டா உதயநிதியை நிப்பாட்டினா திமுக தோத்துரும், விஜய் சார் கரிஷ்மாக்கு முதல்வர் போட்டோ மட்டும்தான் போடணும்ன்றது நம்ம சொன்னதா? திமுக எடுத்த நிலைப்பாடு முதல்வருடைய கைட்லைன்ஸ்ல. முதல்வர் அந்த முடிவு எடுக்கிறாருன்னா திமுக அந்த அச்சம் இருக்கு. அச்சம் இல்லாம நான் இவ்வளவு வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுகக்கு உதயநிதி எதிர்க்க விஜய் சார் நிக்கிறது ஏற்க முடியாது. தோக்கம் தெரிஞ்சு எப்படிங்க விடுவீங்க? தனிப்பட்ட கரிஷ்மா நீங்க எடுத்தீங்கனாலே நீங்க விஜய் சார் கம்பேர் பண்றதுக்கு வேற ஒரு கரிஷ்மா தமிழ்நாட்டில் இல்லைன்றது என்னோட நம்பிக்கை. அரசியல்ல முதல்வர் நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரு இது இருக்கு. என்னதான் கலைஞரோட பையனா இருந்தாலும் அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவர் எங்க இருந்து உழைச்சு 30-35 வருஷம் உழைச்சி அவங்க அப்பா கூடயே போராடி குடும்பத்தோட போராடி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து அவர் கேப்சர் பண்ணிருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்காரு. மற்றவங்க மாதிரி பேராட்ராப்பிங் இல்லை, முதல்வர் அதை ஜெயிச்சிருக்காரு. ஆனா துணை முதல்வர் கம்ப்ளீட் பேராட்ராப்பிங். இது மக்கள் மன்றத்தில் நிற்காது, வெல்லாது. திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே அதை ரசிக்கவில்லை. பல பேர் தாவேக்காவை நோக்கி நகர்றாங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டோட வெளிப்பாடு தான் ஓரணியில் தமிழ்நாட்டில் ஒரே முகம். ஆனா இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? உதயநிதியும் விஜயும் யார் பக்கம்னு? இல்ல சார், திமுகவோட ரசிகர்களே விஜய் சார் பக்கம் தான் நான் சொல்றேன். அது ஒரு சைடு இருந்தாலும் திமுக காரர்களே நிறைய பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஃபேனா தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி திமுகவும் சொல்றாங்களே சார். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், தாவேக்காக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. நான் சில ஓட்டு வங்கிகள் என்னுடைய அனுமானங்களை எனக்கு தெரிஞ்ச சிறு வட்டங்கள்ல என்னுடைய குருவி மூளை கேட்டதை நான் சில கணிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் உங்க வீடு என் வீடு உட்பட ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட பேசி பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட பேசி பாருங்க, 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு கிட்ட கேட்டு பாருங்க. எந்த ஒரு கட்சி பின்புலமும் இருந்தாலும் இல்லாட்டி நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். இதை தவிர மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு கேஸ்ட் ரிலீஜியனுக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ்ட் ரிலீஜியன் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு முகம், எந்த ஒரு பேகேஜஸும் 2G ஊழல் இல்லை வந்து டான்சி ஊழல், டாஸ்மார்க் ஊழல், இடி ரெய்டு, இந்த மாதிரி எந்த ஒரு பேகேஜும் இல்லாத ஒரு முகம், எல்லாருக்கும் பரிச்சயமான முகம். இது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், இதனால ஒரு மாற்றம் வரும் நான் நம்புறேன். ஒருவேளை எங்கேயாவது குறைஞ்சதுன்னா நான் சொல்றேன் கத்துப்போன்னு சொல்றேன். நான் ஒன்றும் தீர்க்க தரிசனம் சொல்ற ஆள் இல்லை, நான் இதை நம்புறேன், இதை நான் ஃபேக்சுவலா பார்க்குறேன். இல்லை வேறன்னா கத்துப்போம், முன்னாடி வருவோம், அடுத்த வீட்டு ஜெயிப்போம். ஆனால் இங்கே கண்ணை முடிக்கிட்டு இருட்டா இருக்குன்னு சொல்ற ஆள் நான் இல்லைன்றது தான் என் பாயிண்ட். அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாக்கு வங்கிகளும் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு காரணம். குடும்பத்தில் எவ்வளோ பேர் திமுகவுக்கு உழைச்சி, தமிழன் பிரசனான்னு ஒருத்தர் இருக்கார், எனக்கு அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி எவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தவர் 21 எம்எல்ஏ சீட்டு மறுக்கப்பட்டார். அந்த மாதிரி எனக்கு ஏன் இல்லை? நான் இந்த குடும்பத்தில் பிறக்காது பாவமா, திமுகவின் கொள்கையில் ஏற்று செயல்பட்டேன்ற எண்ணம் இருக்கலாம் இல்லையா வேற சில பேருக்கு? அவங்களுக்கு ஒரு மாற்றமா விஜய் சார் தெரியலாம் இல்லையா? நான் கட்சி விட்டு போனோன்னு சொல்ல வரல. அந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு வீழ்ச்சி தானேங்க. அந்த வீழ்ச்சி வந்து இங்கே எழுச்சியா விஜய் சாருக்கு வரும்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஏன் சொல்லுவாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து 1.5 வருஷமோ 2 வருஷமோ தான் இன்னைக்கு அரசியலில் இருக்கார். அவர் குறைஞ்சது நான் சொல்றேன், திரு உதயநிதி அவர்கள் 2019 வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கார்ல, அப்படி பார்த்தா கூட 6 வருஷம் இருக்குல்ல சார். இப்படி 2 வருஷத்துக்கும் 6 வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அதான் பாஸ், நீங்க சொல்றது கரெக்ட். அப்படி பார்த்தா நீங்க தைரியத்துக்கு உதயநிதி வெர்சஸ் விஜய் தானே நரேட்டிவ் செட் பண்ணோம். நீங்க தானே உதயநிதி போட்டோ எடுத்து வச்சுட்டு முதல்வர் வெர்சஸ் விஜய் சார்னு வைக்கிறீங்க. நாங்க வைக்க சொல்லலப்பா. நாங்க சண்டை போட்டா மோடி கூடயும் ஸ்டாலின் கூட மட்டும்தான் சண்டை போடுவோம், உதயநிதி போட்டோ எடுக்க நாங்களாக சொன்னோம். நீங்க தான் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது, நாங்க ஒத்துக்கிறோம். 2019 வந்துட்டாரு, இளைஞரணி செயலாளர் இருந்தார், 21 எம்எல்ஏ ஆனார், 22 மினிஸ்டர் ஆனார், 23 துணை முதல்வர் ஆனார். ஆமா ஒத்துக்கிறோம், வாங்க போட்டி போடுங்க, ஜெயிங்க. முடியல, நீங்க தானே போட்டோ நீ மாத்துறீங்க. இன்னைக்கு முதல்வர் தான் விஜய்க்கான ஈக்குவல் ஆப்போனன்ட் நீங்க தானே வைக்கிறீங்க. அப்போ நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நான் சொல்றேன் சார். திரு விஜய் அவர்களும் முதல்வர் ஆகணுன்ற கனவுல தான் வர்றாரு. எடப்பாடி அவர்களும் முதல்வர், அவர் ஏற்கனவே இருந்தவர், ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டார். நாளைக்கு கூட்டணின்னு வந்தா அது எந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் போய் இருக்கும் சார்? 2 பேருமே முதல்வர், அந்த பிரச்சனை கிளாஷ் ஆகாதா? ஏன்னா நாளை இன்கேஸ் அந்த கூட்டணி அமைஞ்சா சொல்றேன். உங்க கற்பனை திறனுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். இந்த கூட்டணினே அவங்க பேசல. இல்ல இன்கேஸ் அப்படியே பேசினாலும் இல்ல கரெக்ட், அப்படியே பேசினாலும் இன்னைக்கு தாவேக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அதிமுக புரிஞ்சுக்கணும். அதிமுக வீக்னஸ் என்னன்றதை தாவேக்கா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. 40+% வாக்கு வங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. இன்னைக்கு கடந்த தேர்தலில் 18-19% வாக்கு வங்கியில் வந்து நிக்குது. பாஜக கூட இன்றுமில்லை என்றுமில்லைன்னு முழங்கினவர் இன்னைக்கு பாஜக கூட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்குது. அப்போ அந்த கட்சியில் ஒரு நலிவு இருக்கு. இதை தவிர அதிமுகவில் ஏகப்பட்ட பிளவுகள் இருக்கு. ஓபிஎஸ் ஒரு சிறு ஆதரவு அவருக்கு இருக்காதா? ஜெயலலிதா சசிகலா அம்மா அவங்களுக்கு ஒரு சிறு ஆதரவு இருக்காதா? டிடி தினகரன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அஇஅதிமுகல இருந்து பல பேர்
ரீசெண்டாக போனால் மைத்ரேயன் உட்பட பல பேர் ஒரு அதிருப்தியில் எதிர் கேம்ப் என்னைக்கும் திமுக எதிர்க்கணும் உருவான ஒரு கட்சி அதிமுகலேருந்து அங்கே போகிறாங்கன்னா இதெல்லாம் அதிமுக ஒரு வீழ்ச்சியாக இருக்காதா? ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க. எனக்கு என்ன ஆசைன்னு வேணா கேளுங்க, எது நடக்கும்னு கேட்காதீங்க, அதை நான் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ப்ராக்டிக்கலாக தாவேகாவின் எழுச்சி அவங்களோட வளர்ச்சியும் அதிமுகவின் ஒரு வீழ்ச்சி மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. இதனால் அது என்ன ஆகும்னு தெரியாது. அப்படிதான் கூட்டணி போகிறாங்கன்னா கூட்டணிக்கு அவங்க போயிடக்கூடாதுன்றது திமுகவோட ஒரு பிரம்ம பிரயத்தனம். அதுக்கான வேலைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். ஒரு வேலை நீங்கள் கேட்ட ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கேள்விக்கு நான் ஒரு ஸ்பெகுலேஷன் பதில் சொல்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேன் ஹேவ் ஹைப்போதெட்டிக்கல் ஆன்சர்ஸ். அப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஆன்சர் சொல்கிறேன். 117 நிற்க வாய்ப்பு இருந்தால் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தலைமையில் ஆட்சி அப்படின்னு ஒன்று வச்சா ஃபேராக இருக்கும்ல. தாவேக்கா 80 ஜெயிக்கிறாங்க, இவங்க ஒரு 60 ஜெயிக்கிறாங்க, 140 வந்துருச்சு நம்பர். தாவேக்கா முதல்வர், அஇஅதிமுக துணை முதல்வர், ஃபேராக இருக்குது. ஒருவேளை மாறி இவங்க 80 இவங்க 60, தாவேக்காவுக்கு துணை முதல்வர் தலைமையில் சார், அதுதான் முக்கியம். அதான் பதில் சொல்லிட்டேங்க. யார் அதிகமோ அஇஅதிமுக அதிகம்னா எடப்பாடி சிஎம். அது ஃபஸ்ட்டு 117 சீட்டு வாங்கணும் சார். அதுதான் நான் சொன்ன ஃபேர் டீல். இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் சரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் ஒரே அஜெண்டா, திமுக வீழ்த்தணும். மேபி அதனால ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு கூட்டணி, ஒரு அட்ஹாக் ஒரு கோயலிஷன் வச்சோம்னா 117 வாங்கன்னு சொன்னால் தட் இட் பி ஃபேர் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. மேலே இருக்கவங்களுக்கு என்ன வேணா தோணலாம், எது வேணா நியாயமாக இருக்கலாம், அதெல்லாம் தனி. விஜய் சாரே சொல்லியிருக்காரு, இங்கே திமுக வீட்டுறதுக்கு நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் தயார், எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யும் தயார்னு. என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டீங்க, அனந்தஜித்தின் பதில் 117 இல்லைங்க. யார் அதிகம் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தலைமையில் ஆட்சி, இன்னொருத்தங்க கூட்டணி ஆட்சியாக வாங்க அப்படின்னு நல்லா தானே இருக்குது. கரெக்டாக தான் சார் இருக்குது. அது திரு விஜய் அவர்கள் ஏன் திமுக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவர் ரொம்ப எதிர்க்கிறார்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார். இல்லை அது இல்லை சார், ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் திமுக மட்டும் இந்த எதிர்ப்பு இருக்கும், ஏன் இந்த கோபம், அந்த பாயிண்ட் இருக்குது, அது ஏன்? இல்லை, ரொம்ப சிம்பிளான பதில். குழந்தை கூட தெரியும், நீங்கள் கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சியில் சில குற்றங்கள் இருக்குது. இப்போ எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி வழக்கு எனக்கு ஒரு பெரிய கோபம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ஒரு பெரிய கோபம், அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பற்றி ஒரு நிறைய விசாரணைக்குள்ளாம் போட்டாங்க, இன்னும் பெருசாக வெளியில் நியூஸ் வரலை. அதே மாதிரி இந்த கொடநாடுல ஒரு கொலை வழக்கு இருக்குது. இப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் நம்ம அதிமுக தான் குற்றம் சாட்டணும். ஆனால் 2021 இந்த குற்றங்களுக்காக தான் இப்போ ஜெயராஜ் ஃபெலிக்ஸில் ஒரு மரணம் இருக்குது, ஜெயராஜ் ஃபினிக்ஸ் மரணம் இருக்குன்னா அந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு தான் நம்ம ஒரு மாற்றம்னு சொல்லி மக்கள் 2021 திமுகவை உட்கார வச்சிருக்காங்க பவரில். இப்போது இதை கேஸாக ப்ரொசீட் பண்ணி நீதி வழங்க வேண்டியது யாரோட வேலை? திமுகவோட வேலை. இன்னைக்கு இந்த கேஸ் எல்லாம் தீர்க்கப்பட்டு தானே. இப்போ 4-5 கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எல்லாத்துக்கும் தீர்வு வந்துருச்சா? எதுக்காவது தீர்வு வந்துச்சா? பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் தீர்ப்பு வந்தது, அதுலேயும் கூட இன்னும் பெரிய பின்புலம் இருக்கவங்க பேர் வரலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. அப்போ தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல தீர்வுக்காக வந்து உட்காந்து நீங்க தீர்வு கொடுக்கல, சரி அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ஆட்சியில் குற்றச்சாட்டே இல்லாமல் இருக்கா? இல்லையே. அங்கே பொள்ளாச்சி வழக்குனா இங்கே அரக்கோணத்தில் ஒரு வழக்கு, அங்கே ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கொலை மாதிரினா இங்கே அஜித்குமார் கொலை, அங்கே ஆணவ கொலையா இங்கேயும் ஆணவ கொலை, அங்கே வேற மாதிரி ஊழல் திருட்டா இங்கே டாஸ்மார்க் ஊழல் திருட்டு, அமைச்சரை இடி ரேட்டில் மாட்டி ஜெயிலில் உட்காராரு. இத்தனை வருஷம் இல்லாத குறையா புதுசாக கள்ளச்சாராயம் வருது, கஞ்சா வருது, ட்ரக்ஸ் எல்லாம் முதல்வரே போதை இல்லா பாதைக்கு தமிழகம் வாங்கன்னு கூப்பிடுறது, அடிச்சு ஒடிச்சு போதையை தூக்கி உள்ள போடுறது ஒரு வகை. முதல்வரே என்னால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, மக்கள் நீங்க வாங்க போதையில்லா தமிழகம் அமைப்போன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படின்னா இப்போ இவங்க ஆட்சியில் ஏற்பட்ட குற்றங்களுக்கோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஏற்பட்ட குற்றங்களை கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கோ ஒரு சேர யாரை கேள்வி கேட்கணும்? இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சு நம்பிக்கை யார் நம்ம யாரை உட்கார வச்சோம் அவங்கள தானே கேட்கணும். அவங்கள கேட்கிறாரு. இதுக்கு தவிர இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது குடும்ப அரசியல் மாதிரியான குற்றச்சாட்டுகள். இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்வி கேட்டோம்னா 2013 திரு விஜய் அவர்கள் நடித்த தலைவா திரைப்படத்தை வெளியிடாமல் தடுத்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை, நான் தான் சொல்கிறேன், விஜய் சார் 2013 தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை, 2010 சுறா படத்தில் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கான்னு நினச்சோம்னா நான் முட்டாள். இன்னைக்கு ஒரு மாற்றம், தமிழகத்தில் எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு ஒரு கட்சி வந்தால் அது ஜனநாயகத்துக்கே விரோதமாக போகும். அதனால் ஒரு மாற்று சக்தியாக நிற்கிறாரு. அதுக்கான எல்லா முகாந்திரமும் தகுதியும் உள்ள ஒருத்தராக ஒரு கட்சி உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு அதில் என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறாங்கன்னு கேட்டீங்க, நான் அழகாக ஒரு பதிலும் சொல்லிட்டேன், நல்ல பதிலே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் 13 தலைவா பிரச்சனை, 14 துப்பாக்கி பிரச்சனை சொன்னால் எனக்கு அதுக்கு பதில் இல்லை. அதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கணும், இவ்வளவு நாள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. 2016, 17, 18 தமிழகத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள் பலரும் மரணித்த காலத்திலே ஆரம்பிச்சிருக்கலாம். 21 வந்தால் இவங்க மாற்றுவாங்கன்னு மேபி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இதுவும் விடியலன்னும் போது நம்ம தான் இறங்கி செய்யணும் போலன்னு இறங்கி வர்றாரு. நல்லா இருக்குல்ல. மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களும் மதுரையில் மாநாடு கூட்டி எல்லாருமே பிரமிக்க வச்சாரு. அதே மாதிரி இந்த மாநாடும் இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு எது ரொம்ப முக்கியம்னா விஜய் சார் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் பத்திரமா வாங்க, பத்திரமா தன்னை பாதுகாத்துக்கூடியவங்க வாங்க,
கை குழந்தைகள் வச்சுருக்கவங்களோ பெண்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு வராதிங்க. வீட்டில் இருந்தே பாருங்கள். இப்படிலாம் ஒரு தலைவன் சொல்லி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. வீட்டில் இருந்தே பாருங்கள். வர்றவங்களும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப வண்டியை ஓட்டிட்டு பைக்கெல்லாம் ஓட்டிட்டு வராதிங்க. பாதுகாப்பாக வாங்க. அதனால் எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். மாநாடு வெற்றி பெறும். யாரும் பைக்ல வராங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இரு கண்கள் இரு இதயம் தூக்கி இரு கரங்களை விரித்து உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்துருந்துச்சு அந்த அறிக்கையில். அதனால் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னா எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். இங்கே ஒரு மாற்றம், அது 2026 தேர்தலில் பெரிய ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு நிகழ்வு. அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பத்திரமா எடுக்கணும்னு விஜய் சார் நினைக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நானும் அதையே வேண்டிக்கிறேன். இந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளும். மாநாடு குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் தாவேக்கோட அரசியல் நகர்வு குறித்தும் நல்லா சொன்னீங்க சார். இது குறித்து மேலும் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.